அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம அரபி எழுத்துக்கள் வச்சு தான் இன்றைய ஆக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி எஸ்ஸனா குர்ஆன் நூரானி ஹைதா ஓதுகிற குழந்தைகள், அதாவது இப்போ தான் குர்ஆனோ இல்லை எஸ்ஸனா குர்ஆனோ ஓத ஆரம்பிச்சிருக்காங்களே, அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம படித்தோன்னா நம்மளால் இன்னும் ஈஸியாகவும் எளிமையாகவும் புரிஞ்சு படிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போது கேம்குள்ளே போகலாம். இன்றைய ஆக்டிவிட்டி முழுமையாகவே அரபிக் ஆல்ஃபபெட்ஸை தான் சார்ந்து இருக்க போகுது. நான் சொல்கிற வார்த்தையில் என்னென்ன அரபி எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒவ்வொரு எழுத்தாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது அதனுடைய சிம்பிள்ஸ். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்துக்கிடையும் ஜபரா, ஜேரா, பேஷா, சுக்கூனா அப்படின்றதெல்லாமே நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க விளையாடலாம். நான் சொல்கிற இந்த வார்த்தையை எல்லாரும் கூர்மையாக கவனிச்சுக்கோங்க. நமக், நமக், நமக். முதல்ல இந்த வார்த்தைகள், இந்த அரபி வார்த்தையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வெரி குட், 3 லெட்டர்ஸ் இருக்கு. நமக் அப்படிங்கிற அரபி வார்த்தையில் 3 லெட்டர்ஸ் இருக்கு. இதில் முதல் எழுத்து என்னன்னு கண்டுபிடிங்க. கீழே உள்ள பால்ஸில் இருக்கிற எழுத்துக்களில் நமக் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து என்னவா இருக்கும்? வெரி குட், நூன் தான் முதல் எழுத்து. இப்போ இரண்டாவது எழுத்து என்னன்னு சொல்லுங்க. வெரி குட், மீம் தான் இரண்டாவது எழுத்து. இப்போ மூன்றாவது எழுத்து காஃப். ரொம்பவே சரி. நமக்கில் உள்ள 3 எழுத்துக்கள் நூன், மீம், காஃப். நூன், மீம், காஃப். இப்போ நம்ம இதில் என்னென்ன சிம்பிள்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாங்களா? நமக்கில் நூனுக்கு எந்த சிம்பிள் வந்ததுன்னா அது நாவாக மாறும். இப்போ நூன் இருக்கு இல்லையா, இந்த நூக்கு எந்த சிம்பிள் வந்தால், ஜபர் வந்தாலா, ஜேர் வந்தாலா, பேஷ் வந்தாலா, எது வந்தால் நூன் வந்து நாவா மாறும் அப்படின்னு சொல்லுங்க. வெரி குட், ஜபர் வந்ததுன்னா நூன் நாவா மாறும். இப்போ ஜபர் எடுத்து வைக்கலாங்களா? நா. வெரி குட். இப்போ இரண்டாவது எழுத்து மீமுக்கு மேலே என்ன வரணும்னு சொல்லுங்க. நமக் அப்படிங்கிறதுல மீம்ல என்ன சிம்பிள் வரணும்? ரொம்பவே சரி. இதுலேயும் ஜபர் தான் வரணும். நூனுக்கும் ஜபர் தான், மீமுக்கும் ஜபர் தான். நம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்து இக்கு. காஃபை நம்ம இக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காஃபை இக் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த சிம்பிள் வரணும்? ரொம்பவே சரி, சுக்கூன். சுக்கூன் வந்தால் தான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம மெய்யெழுத்த மாதிரி உச்சரிக்கணும். இக்கு, இல்லு, இம்மு அப்படின்னு இந்த சுக்கூன் வந்தால் அந்த வார்த்தையை பாதியாக கட் பண்ணி உச்சரிக்கிறோம். இப்போ நமக் அப்படின்றதுல இக்கு நம்ம பாதியாக தான் உச்சரிக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல சுக்கூன் தான் வரணும். ரொம்பவே சரி, வெரி குட். உங்கள் எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் கிடைக்கிது. இப்போ நம்ம ரெண்டாவது வார்த்தைக்கு போகலாமா? உங்களுக்கான ரெண்டாவது வார்த்தை பாரிஷ். பாரிஷ், பாரிஷ். இதில் முதல்ல எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்பவே சரி. பாரிஷ் அப்படிங்கிறதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் இருக்கு. அதில் முதல் எழுத்து என்ன வரும்? ரொம்பவே சரி, பே. பே தான் பாரிஷ்ல முதல் எழுத்து. அதுக்கு அடுத்த எழுத்து என்னது? வெரி குட், அலிஃப். பாரிஷ் அப்படிதானே வருது. பால பே சொல்லியாச்சு. அடுத்து அலிஃப். வெரி குட். இப்போ மூன்றாவது எழுத்து என்ன வரும்? ர. வெரி குட், ர. பா, பே, அலிஃப், ரே. அடுத்து நான்காவது எழுத்து ஷீன். ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்போ பாரிஷ்ல என்னென்ன அரபி எழுத்துக்கள் இருக்கு? பே, அலிஃப், ரே, ஷீன். ரொம்பவே சரியா எழுத்துக்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அதுக்கான சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? பாரிஷ்ல பிக்கு மேலே என்ன ஆல்ஃபபெட் வரும், அதாவது என்ன சிம்பிள் வரும்?
பேக்கு என்ன சிம்பிள் வந்தால் பே பா அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ரொம்பவே சரி. ஜபர் ஜபர் வந்தாதான் நம்ம ஆ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ பா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல ஜபர் தான் வரும். வெரி குட். அடுத்து ரா. ரால என்ன சிம்பிள் வந்தால் நம்ம ரீ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். பாரிஷ்ல பா முடிஞ்சது. ரால என்ன சிம்பிள் வந்தால் ரீ அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். வெரி குட். ஜேர். ஜேர் வந்தாதான் நம்ம இ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ ரீ வரும்போது ராக்கு கீழே ஜேர் தான் வரணும். ரொம்பவே சரி. அடுத்து பாரிஷ்ல அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்கு. அப்போ அப்படின்னு ஷீனை நம்ம பாதியாக கட் பண்ணி உச்சரிக்கணும்னா என்ன சிம்பிள் வரும்? வெரி குட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுக்கூன் தான் வரும். பாரிஷ்ல பாக்கு ஜபரும் ரேக்கு ஜேரும் ஷீனுக்கு சுக்கூனும் வரும். ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம இன்னொரு கேம் விளையாடலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற வார்த்தை குருசி. குருசி. அதுல காஃப்க்கு கூ இருக்கு, ஒரு டேஷ் இருக்கு, சி இருக்கு. இந்த டேஷ்ல இந்த 3 பால்ஸ்ல எந்த பால் பொருந்தும்னு சொல்லுங்க. வெரி குட். சீல தான் ராக்கு சுக்கூன் இருக்கு, இரு அப்படின்னு அதுதான் வரும். ஸோ குருசியில விசானது இரு, அது சீல இருக்கு. அடுத்து ரெண்டாவது வார்த்தை ரப்பனா. ரப்பனா. அதுல ரா இருக்கு, நா இருக்கு. மிஸ்ஸான எழுத்து என்னது? வெரி குட். சீல இருக்கிற ப. 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 பாக்கு மேல முன்னா வச்சு ஜபர் வந்தாதான் நம்ம அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ப அப்படின்னு. ரப்பனா அதுல அழுத்தமா வருது இல்லையா, அப்போ அந்த இடத்துல முன்னா வரணும். ஸோ இதுக்கு சரியான பதில் சீல உள்ள ப. ரப்பனா. வெரி குட். மூணாவது வார்த்தை கரம். கரம். இதுல கா இருக்கு, ரா இருக்கு. தேர்டா இருக்கிற டேஷ்ல என்ன எழுத்து வரும்னு சொல்லுங்க. வெரி குட். ஏல இருக்கிற மீமுக்கு மேல சுக்கூன் வச்சு அப்படின்னு இருக்கிற அந்த லெட்டர் தான் வரும். கரம் அப்படிங்கிறதுல அந்த மெய் எழுத்து. ஸோ மெய் எழுத்துக்கு சுக்கூன் வச்சிருக்கும். கரம் அப்படிங்கிறதுல ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரொம்பவே சரி பிள்ளைங்களா. வெரி குட் பிள்ளைங்களா. நம்ம இப்படியே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மனசில் இன்னும் ஆழமாகவும் எளிமையாகவும் திருக்குர்ஆன் ஷரீஃப் பதியும். அதாவது அரபி ஓத நமக்கு தெரியும். நம்ம அரபி ஓத நல்லா கற்றுக்கிட்டோன்னா திருக்குர்ஆன் ஷரீஃபை எளிமையாக நம்ம ஓதிடலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நீங்களும் அரபியை எளிமையாக கற்றுக்க எங்களோடு சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.